ஏன் நான் அவசரமாக இந்த கண்ணோடையே போடுறேன். ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பையனுக்கு இது நியாயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக்கில் அது மன்னிப்பு கேட்க வச்சது. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் நான் வந்து நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன். என்னோட கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டையில் காவல்துறைகிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். இவங்களை மன்னிப்பு சொல்லி வீடியோ போட்டுருங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் தயவு செஞ்சு இவங்களுக்கு உரிய தண்டனை. இவங்க இவ்வளவு வார்த்தைகளை கொட்டி ஒரு பையன் மனநலத்தை கெடுத்திருக்காங்க, டிஃபேம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உரிய தண்டனை, ஃபைனை நீங்கள் கட்ட வைக்கணும். அப்போ தான் வந்து அட பேச்சாமா பேசின நீ சும்மா இந்த மீடியாவில் மன்னிச்சுக்கோன்னு சொன்னால் நீ பேசின அத்தனை பேச்சும் சரியாயிடுமா? அந்த பையனோட முகமே தெரியுது அவன் அதை ஏற்றுக்கலன்னு. யாரோ கம்பல்ஷனில் வழக்கு போட்டுருவாங்க, மீடியா வழக்கு போடுன்னு அத்தனை பேரும் சொன்னதுனால யாரோட கம்பல்ஷனில் போலீஸ் வந்து இதே மாதிரி நீ வந்து மன்னிப்பு இதை சொல்லிடு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதனால அவசரமாக இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க இந்த வீடியோவை பற்றின்னு நீ சொல்ல யாருமா? நீ பேச்சா நிறுத்தினியா? என்னம்மா பேசின, கண்டபடி பேசின. அந்த பையன் வந்து தப்பான வார்த்தை சொன்னான்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அது அவன் சொல்லலை, நீங்களா தான் இப்படி பேசினீங்கிறதையும் வீடியோ. செருப்பு பிஞ்சிரும் உனக்கு, பொறம்போக்க யாரடா பேசுற நீ? பொறுக்கி நாயே, செவடியா பைச்சுப்போ, பொறம்போக்கு நாயே, செருப்பு பிஞ்சிரும் உனக்கு, வாங்க முடியாது. என்னடா மயிர் பண்ண, என்னடா புடுங்குவ? ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் பேசுற நீ உன்னை போலீஸ்ல சுள்ள தள்ளிடுவேன், கை கால் உடச்சிரும் உன்ன. ஜொமேட்டோ உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு? மொத்த மூஞ்சு முகரையும் பாரு, பொறம்போக்கு நாயே. நீ தின்னுட்டு எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர், நாங்க வாங்கணுமா? மயிறு நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ் எப்படி பேசலாம்? நீ எதுக்கு ஓத்தான்னு கேட்ட? ஆமா இப்ப கேட்டது யாரு? யார்கிட்ட கேட்ட? நீ கேட்கல, நீ இப்ப கேட்டல, என் முன்னாடி கேட்ட. டெலிவரி பர்சன் புடிங்க நீ, பெரிய மயிரா நீ? டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாரா அது? எங்கட யூனிஃபார்ம், எங்கட மயிறு யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரிக்கு வருவேன்? நீ டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா. இனிமே வீடியோ எடுப்பா, எல்லா இடத்துலயும் போடுறேன்டா. என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. ஜொமேட்டோல இருந்து வந்து அராஜகம் பண்றியா மணலி லொகேஷன்ல? நீ எங்க நீ டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிறு. எங்க நீ டெலிவரி போய் புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. உங்க அத்தவன் மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு, சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா. மத்தவங்க உன்னை தூக்குறாங்க வேலையில இருந்து, உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையான்னு பாரு. மயிறு புடிங்கி பெரிய பருப்பு நீ எப்படியா பையன் ஓத்தான்றா. உங்க அம்மால ஓத்தால உன் தங்கச்சி ஓத்தால மயிறு நாசமா போயிடுவ. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ. போ, ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட்ல அழிஞ்சு போய் சாவ போற, கை கால் உடஞ்சி முண்டமா போவ. நீல விளங்க மாட்ட பையா. மொத்த செருப்பு பிடிக்கிறோம். கள்ளத்துக்கு போன செருப்பு கேட்டாரா? செருப்பு பிஞ்சிரும் தேவடியா பையில. என்னடா மயிரே, கள்ளத்துக்கு போட்டுருவோம், சாவடிச்சிரும் உன்ன. என்ன மயில் புடுங்க மொத்த மயிறு. போடா நீ வெளியே, போடா நீ வெளியே, போடா நீ வெளியே, போடா. போலீஸ கூப்பிடு, அர்ஜுன். 100 போன் அடி, 100 போன் அடி. நீ போன் அடி. ஒரு டெலிவரி பர்சன் லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறது? ஆர்டர் எடுத்து கொடுக்கற இடத்துல எப்படியா பிஹேவ் பண்ணுமா? அட்ரஸ் தப்பா போனா எப்படி கரெக்டா நீ வந்த? எப்படி கரெக்டா வந்த லொகேஷனுக்கு? அட்ரஸ் தப்பா போட்டா நீ எப்படி கரெக்ட் லொகேஷனுக்கு வந்த? பதில் சொல்லு. அட்ரஸ் தப்பா போட்டா கரெக்ட் லொகேஷன் எப்படி வந்த? நீ ஊர் சுத்திட்டு டெலிவரி லேட்டா கொண்டு வந்தது இல்லாம லேடிஸ் அசிங்கமா பேசிட்டு இருக்க. வரட்டும் போலீஸ் வரட்டும், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அட்ரஸ் தப்பா போட்டு வாசல்ல வந்து நிப்பானா? அசிங்கமா பேசுவானா? வாய் மூடிட்டு இருக்கணுமா? நீ போடு ரெஸ்டாரண்ட் நானும் வச்சிட்டு இருக்கேன், வா நீயா நானும் பாத்துருவோம், வா
என் பேர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, வா. ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ஆர்டர் நீ. டெலிவரி பர்சன் பொண்ணுக்கு என்ன மயிறு திமிரு. ராங் லொகேஷனுக்கு வந்து நின்னது இல்லாம 3 மணி நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் வாங்க. பேச வச்சு சார், மணலி லொகேஷன்ல ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் வந்து நாங்க பேமெண்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டு வாசல்ல வந்து ஒரே அசிங்கமா பேசி ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் அனுப்புங்களேன். நான் வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். என் பேர் லக்ஷ்மி. மணலி நியூ டவுன் ஃபேஸ் 1. ஆச்சு, பேசு நீ பேசு. என் ஹஸ்பண்ட் பேசுவாங்க, பேசு. டோர் நம்பர் சொல்லு. 3/611. 3/611 சார். நியர் மிடில் ஸ்கூல். உடனே அனுப்புங்க சார். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் நான் வந்து நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன். என்னுடைய கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டிட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டைக்கு நான் வந்து கிஷோர் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க அம்மாவை இந்த சண்டையில் நான் இழுத்து பேசினதுக்கு அவங்க அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரிலேட்டடான வீடியோஸ் இனிமேல் யாரும் வைரல் பண்ணாதீங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ் யாராவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிஷோர், யூ வாண்ட் டு சே சம்திங்? கிஷோர், ஃப்ரெண்ட்ஸ். So we both are friends now. இதுக்கப்புறம் சண்டெல்லாம் இல்லை. அட பேச்சாமா பேசின நீ. சும்மா இந்த மீடியாவில் மன்னிச்சுக்கோன்னு சொன்னால் நீ பேசின அத்தனை பேச்சும் சரியாயிடுமா? அந்த பையனோட முகமே தெரியுது அவன் அதை ஏற்றுக்கலன்னு. யாரோ கம்பல்ஷனில் வழக்கு போட்டுருவாங்க, மீடியா வழக்கு போடுன்னு அத்தனை பேரும் சொன்னதுனால யாரோட கம்பல்ஷனில் போலீஸ் வந்து இதே மாதிரி நீ வந்து மன்னிப்பு இதை சொல்லிடு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதனால அவசரமாக இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க இந்த வீடியோவை பற்றின்னு நீ சொல்ல யாருமா? நீ பேச்சா நிறுத்தினியா? என்னம்மா பேசின, கண்டபடி பேசின. அந்த பையன் வந்து தப்பான வார்த்தை சொன்னான்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அது அவன் சொல்லலை, நீங்களாக தான் இப்படி பேசினீங்கிறதையும் வீடியோ போடுங்க. நான் இந்த கண் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன்னா ஒருத்தர் அதை கேட்டுட்ருக்காரு. ஐயா, இதை நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் என் சேனலில். எனக்கு கண் ஆப்ரேஷன் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ நான் எடுத்து இதை போடுறேன் அப்படின்னு. நீ பேசின பேச்சுக்கெல்லாம் எவனும் மன்னிப்பு கொடுக்க முடியாது. அந்த கிஷோரே மன்னிப்பு கொடுத்தாலும் அந்த மீடியா உனக்கு அந்த மன்னிப்பு தராது. லக்ஷ்மின்னு பேரை வச்சுட்டு லக்ஷ்மிகரம்மா பேசின நீ லம்பாடியாக பேசின. மூஞ்சியை பாரு, சின்ன பொண்ணாக இருக்க, ஒரு கிளவி குரலில் நீ பேசியிருக்க. இப்போ பார்த்தோன்னா அப்படியே வந்து இந்த வீடியோவை இதோட விட்டுருங்க, மன்னிப்பு, கிஷோர் கை கொடு, கிஷோரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கொட்டின வார்த்தைகள் என்றைக்குமே அள்ள முடியாதுமா. கொட்டின வார்த்தைகள் அள்ள முடியாது. நீ பேசாமல் அந்த ஓ ஆ ஊலாம் பேசினதை விட அந்த பையனை வந்து செத்து போயிடுவேன், உங்கள் அம்மா செத்து போயிடுவான்னு என்னம்மா பேசின? அறிவு கேட்டவளை. நீ மன்னிப்பு கேட்டுட்டா நாங்கள்லாம் மன்னிச்சிட்டோமா? கிஷோர் மனசு மன்னிக்கல, அவன் முகத்தை அதில் பாருங்கள். நான் இவ்வளோ அவசரமாக வீடியோ போட காரணம், மொபைலில் பார்க்கக்கூடாதுனாலும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்கிறதுனால போடுறேன். கிஷோர் பையனுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்படி பேசுகிறவங்க வாயில் முதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போங்க. என்ன பண்ணிடுவாள்க இவளுக? என்ன சொன்ன நீ? ஓனர் ஆக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனர்? எந்த ரெஸ்டாரண்ட் என் பேரில் இருக்குது? இவ்வளோலாம் மன்னாதி மன்னர் பரம்பரை இவ்வளோலாம் பேசிவிட்டு கை கொடுத்துட்டோம் கிஷோரு நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்படி அவசர வீடியோலாம் கூடாது. கையெடுத்து கும்பிட்டு நீ போட்டாலும் இதுக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு ஏதாவது ஃபைன் தண்டனை அந்த போலீஸ்லாம் உனக்கு வேலைக்காரங்களா? தேவையில்லாமல் போலீஸை கூப்பிடுவேன். ஒரு ஆம்பளை வந்து பொம்பளைகிட்ட சாதாரணமாக கோவப்பட்டு பேசினா கூட லேடிஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு, லேடிஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனா நீ லேடிஸ் மாதிரியா பேசின?
உன்ன மாதிரி எவ்வளவு பேர் இது மாதிரி போலீஸ்கிட்ட தப்பாக வந்து வரதட்சணை புகார் ஒருத்தன் என்னை சீண்டினாங்கிறதெல்லாம் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் ஒன்றை விட்டே மீடியாவில் அவனை தப்பாக காட்டுறத எவ்வளவு அறிவு கெட்டவளாக இருந்தால் அந்த வீடியோவை நீ இன்னொரு வாட்டி பார்த்துருந்தா உன் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு அவ்வளவு அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கணும். உன்னை ஜொமேட்டோவில் வேலை செய்கிற விட்றேனா பாரு, அதை பாரு, இதை பாரு, நீயே உன்னெல்லாம் நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பே கிடையாது. இங்கே உள்ள ஜனங்கள் மன்னிச்சாலும் நீ கொட்டின அத்தனை வார்த்தைக்கும் நீனா ரிட்டர்ன் எடுத்துக்க போகிற. கடவுள் அதை உனக்கு கொடுக்க போகிறார். மன்னிப்பு. ஏன் நான் அவசரமாக இந்த கண்ணோடையே போடுறேன், ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பையனுக்கு இது நியாயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக்கில் அது மன்னிப்பு கேட்க வச்சது நியாயம். ஃபைன் போட்டு எழுதி வாங்கி இந்த பேச்சுக்கெல்லாம் கேஸ் இந்த செக்ஷனில் வரும்னு சொல்லி அவங்கள்ட்ட எழுதி வாங்கி ஃபைனை போட்டு அவனுக்கு அந்த டிஃபேம் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்களே வாங்கி கொடுங்க. வழக்கெல்லாம் தொடராட்டினாலும் இருந்தாலும் இல்லை, வழக்கை தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு நல்ல பாடத்தை கற்பிங்க. இது சும்மா வந்து ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இனி சண்டை கிடையாது, இனிமேல் நீங்கள் வீடியோ போடாதீங்கன்னு எங்களை சொல்லக்கூடாது. இனி அது வீடியோ போடக்கூடாது, கண்டபடி பேசி அது வீடியோ போடக்கூடாது. அப்படி பண்ணுங்க. காவல்துறைகிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், இவங்களை மன்னிப்பு சொல்லி வீடியோ போட்டுருங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் தயவு செஞ்சு இவங்களுக்கு உரிய தண்டனை, இவங்க இவ்வளவு வார்த்தைகளை கொட்டி ஒரு பையன் மனநலத்தை கெடுத்திருக்காங்க, டிஃபேம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உரிய தண்டனை ஃபைனை நீங்கள் கட்ட வைக்கணும். அப்போ தான் வந்து விஜய் ஆட்சி ஒழுங்கான ஆட்சியும்போம். பொம்பளைனாலும் விடாதீங்க. சிங்கப்படை பெண்களுக்கு இருக்குன்னா ஆண்களுக்கு புலிப்படை நாங்கள் இருக்கோம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த பெண்ணுக்கு ஃபைன் போட்டதை நீங்கள் இதை வீடியோவில் வெளிப்படுத்தணும். இப்படி பேசக்கூடாது, தேவையில்லாமல் மீடியாவை தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடாது, போலீஸை அனாவசியமாக தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க மேலே பசங்களாக இருந்தாலும் பசங்க மேலே கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணதுக்கு, அவரை டிஃபேம் பண்ணதுக்கு சும்மா கை கொடு ஃப்ரெண்ட்ஸுன்னாலாம் விடாதீங்க. தயவு செஞ்சு ஹெவியாக ஃபைனை போட வச்சு எழுதி வாங்கி விடுங்க. அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. விஜய் ஆட்சியில் நல்ல ஆட்சியாக இருக்கணும்.